வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு நேத்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாங்க. கொல்கத்தால நடந்த அந்த கற்பழிப்பு கொலை சம்பவம் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகளை மம்தா பானர்ஜியை நோக்கியும் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அரசையும் நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க. எல்லாமே நியாயமான கேள்விகள் தான். இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் தான். இப்போவாவது குஷ்பு கேட்டாங்களே அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களை எல்லாரும் தீதி தீதின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க பேர்லயே மம்தா இருக்கு, தாய்மை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகிய நீங்கள் உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. உங்களால நைட் எப்படி தூங்க முடியுது? உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க முடியாத உங்களுக்கு சிஎம்ஆ இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உடனே ரிசைன் பண்ண வேண்டியது தானே. அப்படி என்ன உங்களுக்கு அந்த நாற்காலி மேலையும் அந்த பதவி மேலையும் ஆசை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பல முறைகேடுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்க, சந்தேஷ் கலி போன்ற விஷயங்கள்ல எப்படி ஷாஜஹான் ஷேக் கிட்டத்தட்ட 55 நாள் இந்த அரசாங்கம் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கறத பாருங்க. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் கொல்கத்தால நடந்துகிட்டு இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையில அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. இதற்கு முன்னால நடந்த அந்த சந்தேஷ் கலி பிரச்சனையிலையும் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் ஷாஜஹான் ஷேக்கை கிட்டத்தட்ட 55 நாட்கள் அரெஸ்ட் பண்ணாம இவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். ஆனா உங்க கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சிவபரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இல்லையா? தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ்பூஷன் சரண் சிங் எம்பிய உங்க கட்சியை சேர்ந்த மோடி அமித்ஷாவும் எப்படி பாதுகாத்தாங்க? டெல்லி போலீஸ் கோர்ட்ல அவருக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் அவரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அவரை பதவியை விட்டும் விலக சொல்லல, கட்சியில இருந்தும் நீக்கல. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் அவரோட பிள்ளைக்கு லோக்சபா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு உங்க கட்சி தானே மேடம் சீட்டு கொடுத்துச்சு. அப்பெல்லாம் ஏன் இந்த கேள்வி கேட்கல? தொடர்ந்து பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி 3000 வீடியோஸ்க்கு மேல எடுத்த பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகால ஞாபகம் இருக்கா? அவர் ஒரு பாலியல் குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவர் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மேடல்ல வெக்கமே நம்ம மோடி அந்த ஆளுக்கு அவன் ஓட்டு கேட்டாரு. அப்பெல்லாம் உங்க மானமும் ரோஷமும் டீ குடிக்க போச்சா மேடம்? எப்படி உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருதுன்னு மம்தாவை நோக்கி கேக்குறீங்களே? நாட்டுல தொடர்ந்து உங்க கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற பாலியல் வன்கொடுமையில எல்லாம் ஈடுபடுறாங்களே, இதெல்லாம் தட்டி கேட்க முதுகெலும்பு இல்லாம தைரியம் இல்லாம இன்னமும் அந்த கட்சியிலேயே இருந்துட்டு மோடிக்கு ஜாலரா போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மேடம் தூக்கம் வருது? இதுல வரிக்கு வரி நான் ஒரு பெண், 2 பெண்களுக்கு தாய். நீங்க ஒரு பெண், 2 பெண்களுக்கு தாய் அப்படிங்கிறது கொல்கத்தா சம்பவம் போது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. மணிப்பூர்ல நடந்த போது உங்களுக்கு ஞாபகம் வரல, ஹத்ரஸ்ல நடந்த போது ஞாபகம் வரல, உன்னாவ்ல நடந்த போது ஞாபகம் வரல, மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் போது உங்களுக்கு ஞாபகம் வரல. அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக பேசணும்னு தோணல. அப்பெல்லாம் இதுக்கு காரணமான அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும்னு தோணல. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல நடந்துச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு நான் ஒரு பெண், நான் ஒரு தாய் இதெல்லாம் ஞாபகம் வருமா? உங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்தா அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா? ஏன் இப்போ கொல்கட்டால நடந்த சம்பவத்துக்காக மூச்சு முட்ட 1 மணி நேரம் பிரஸ் மீட் கொடுக்குறீங்களே? இந்த சம்பவம் நடந்த அதே காலகட்டத்தில் உத்தரகாண்ட்ல ஒரு நர்ஸை இதே மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. பீகார்ல ஒரு தலித் சிறுமியை 14 வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள புகுந்து தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஆத்துல தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சம்பந்தப்பட்ட மாநில அரசுல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது? பாலியல் குற்றவாளிகளான அசராம் பப்பு, ராம் ரஹீம் ஆயுள் தண்டனை வாங்கிட்டு உள்ள இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருந்ததை விட அதிகமா அவங்க வெளியில தான் இருந்திருக்காங்க. இப்ப ஹரியானா எலெக்ஷனுக்கு உங்க அரசாங்கம் தான் பரோல கொடுத்து ராம் ரஹீம வெளியே விட்டுருக்குது. இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நேத்து மத்திய பிரதேஷ்ல ஒரு செய்தி, ஒரு குழந்தையை கற்பழித்து கொலை செய்த ஒருத்தருக்கு பாக்சோ சட்டத்துக்கு கீழே 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அவர் நன்னடத்தை காரணமாக 7 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெளியில வந்த ஒரே மாசத்துல இன்னொரு குழந்தையை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கிறான் அந்த படுபாவி. நீங்கள் ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ் மாநிலத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்க நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? மஹு அமைத்ரா பேசல, டெரெக் ஓபிரியன் பேசல, ஸ்டாலின் பேசல, கனிமொழி பேசல. ஏன்னா அவங்களுக்குலாம் அவங்களுடைய அலையன்ஸ் முக்கியம், கூட்டணி கட்சி முக்கியம்.
அவங்களா பேசல, அது தப்புதான். அத நாங்களும் கேள்வி கேட்கிறோம். அவங்க எல்லாம் நியாயமா இதுக்கும் சேர்த்து பேசியிருக்கணும். ஆனா நீங்க என்னைக்கு பேசியிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு உங்களுடைய பதவியும், கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய இருப்பும் உங்களுக்கு முக்கியமா பட்டது. அதனால நீங்க வாய திறக்கல. அடுத்தவங்கள கேள்வி கேட்கறதுக்கு முன்னால, அடுத்தவங்கள குற்றம் சாட்டுறதுக்கு முன்னால, நம்மளையும் கண்ணாடியில கொஞ்சம் பாத்துக்கணும். நேத்து உலகத்து நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணை சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய காதலன் தன்னுடைய நண்பர்களோட சேர்த்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏன் போய் உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? ட்விட்டர்ல மட்டும் உங்க அண்ணாமலை ஒரு பதிவு போட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சா? ஒருத்த நாளுக்கு போய் போராடணும்னு ஏன் தொடர? ஏன்னா அதுல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி பாஜகவை சார்ந்தவர். இன்னைக்கு செய்தி வந்திருக்கு வெளியில. உங்க கட்சியிலே டிப்பர் லாரியில அள்ளுற அளவுக்கு குப்பை இருக்குமா? முதல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாட்டை சுத்தம் பண்ண கிளம்புது.